ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். முருகனோட அருளால் என்னோட தொழிலில் அடுத்தபடியான முன்னேற்றம் எனக்கு வந்து முருகர் கொடுத்துருக்கார். முருகா ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கழுகுகளோட கூட்டம் வந்து பார்த்தேன். இந்த கழுகுகளை பார்த்தே பல வருடம் ஆகுது. ஸோ எப்படி சிட்டுக்குருவி இனம் அழிஞ்சிட்டு வருதோ அதே மாதிரி தான் கழுகுகளோட இனமே வந்து அழிச்சிட்டு வருது. நம்ம தான் அதுவே அழிஞ்சிட்டு வருது நினச்சிக்கிறோம். நம்ம தான் வந்து அதை அழிக்கிறோம். நம்ம வந்து இயற்கையை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டா இயற்கை வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும். ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீமா மேக்கோவர் அகாடமி தான் வந்து போயிட்டுருக்கேன். ப்ராடக்ட் நாலேஜ் கிடையாது, மேக்கப் நாலேஜ் கிடையாது, எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஆனால் அப்போ எப்படி கற்றுக்க போகிறேன் அப்படின்றது உண்மையாக எனக்கு தெரியும். என்னோட ஹஸ்பண்டோட மோட்டிவேஷனால் தான் நான் உண்மையாகவே இந்த கிளாஸ்க்கு வந்து போகிறேன். என்னோட ஃபஸ்ட் டே கிளாஸ் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் லீவ் போட்டு 7 days உன்னால் முடியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என் குழந்தையும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என் பாப்பா வந்து நான் போகிற வரலுமே என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சமத்துக்குட்டியாக அழுவாமல் ரொம்ப பத்திரமா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து முன்னேறும் போது ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து டிமோட்டிவேஷன் பண்ணாமல் மோட்டிவேஷன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் போவோம். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து தியரி தான். ஸோ தியரி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே ஸ்டார்டிங்கில் வந்து புரியலை. ஏன்னா வந்து எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கிடையாது, மேக்கப் நாலேஜும் கிடையாது. நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஃப்ரெஷராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்லர் வச்சுருக்கவங்களுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க கிளாஸ்க்கு. ஸோ அவங்களாம் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. நான் வந்து மேம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து புரியுதோ அதில் எழுதிக்கோனாங்க. நான் தமிழ்லேயே தெளிவாக வந்து எழுதிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே மேம் வந்து கிளாஸ் இருக்கும்போது நோட்ஸ் வந்து எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து செட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டெக்னிக்கில் மேம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. மேமோட டெக்னிக் வேறு லெவலில் இருந்துச்சு. டே 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டியில் உட்காந்து பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு புரியுதா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறதுக்கும் மேம் வந்து அந்த மேக்கப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் இருக்கவங்களுக்கும் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கும் ஒரே ஈவனாக வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். மேம் வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ராடக்ட் வந்து என்ன குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்றதும் சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் வந்து எனக்கு இந்த கிளாஸ் வந்து எவ்வளோ பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் நாலேஜு, சாரீ ப்ரீஃப்ளீட்டிங்கு, ஒரே கலர் 4 மாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே. அது மார்க்கெட்டிங் கிளாஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. 3999 ஒர்த்தானா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த கிளாஸு. ஸோ டே 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான முகூர்த்தம் டஸ்கி டோனை தான் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதுக்கு சாரீ ப்ரீஃப்ளீட்டிங் பண்ணி காமிச்சது வந்து லக்ஷ்மி மேம் தான். ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எப்படி வந்து ஷீமா மேம் வந்து நம்ம எவ்வளோ கேட்டாலும் வந்து நமக்கு தெளிவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் கூட மூஞ்சி சுரிக்காமல் வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுமே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இவங்களோட இன்ஸ்டா ஐடியை நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், யார் என்ன டவுட் கேட்டாலுமே அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷராக தான் அந்த கிளாஸ்க்கு வந்து போனேன். இந்த கேஷை வந்து நான் எப்படி சம்பாரிச்சுன்றது எனக்கு தான் தெரியும், அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு ரூபா கொடுக்குறதா அது நம்மளுடைய காசு தான். மேம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ரூபாய்க்கும் இங்கே வேல்யூ இருக்குது. நீங்கள் உங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் அந்த வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து இல்லை நான் பாழ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போக மாட்டீங்க. நான் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து படிச்சுட்டு போனேன் அப்படின்னு நினச்சிப்பீங்க அப்படின்னு தான் மேம் வந்து சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு எனக்கு. அந்த விஷயமும் சரி, மேம் சொல்லி கொடுத்த விஷயமும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ பக்கத்தில் நின்று பேசுகிற, எனக்கு வந்து வாய்ஸ் ஸ்மெல் வருது அதனால் ஸ்ப்ரே பண்ணிட்டு பேச அப்படின்னா, மேம் வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட எப்படி வந்து பழகுவாங்களோ அதே மாதிரி தான் மேம் வந்து எதனா டவுட்னாலுமே நம்ம பக்கத்தில் நின்று நம்மளுக்கு வந்து நாங்களே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது எங்கள் பக்கத்தில் நின்று சொல்லிக் கொடுக்குறதும் சரி, நம்ம தோள் மேலே கை போட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளோ வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இது மைண்ட் தாட் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு உண்மையாகவே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே அப்படி தான் இருந்துச்சு அங்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் லாஸ்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் மேம் ட்ரீட் பண்ணாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 27 பேட்ச்சு 50 பேரோ 60 பேரோ சம்திங் நாங்கள் வந்து அங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம். மேம் வந்து அத்தனை பேருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. எல்லா கேள்விக்கும் கொஞ்சம் கூட மூச்சு வைக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. நானே ஒரு 10 வாட்டிக்கு மேலே ஏதாச்சும் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் 10 வாட்டிக்கு மேலே கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் மைண்டு.
ஆனால் மேம் வந்து அந்த டென்ஷன் வந்து டென்ஷனாலுமே அந்த டென்ஷன் வந்து எங்ககிட்ட காமிக்கலையா, அது என்ன ரீசன் எனக்கு உண்மையாகவே புரியலை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து போர்ட்ஃபோலியோ டே அன்றைக்கி வந்து பயந்துகிட்டே போனேன் கிளாஸ்க்கு. ஸோ என்னோடய மேக்கப் லுக் வந்து நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு ஃப்ரெஷராக வந்து நான் போய் கற்றுக்கிட்டேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஹாப்பி இல்லாமல் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து மேக்கப் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்து காமிச்சு என்னோடய ஆனந்த கண்ணீர்லாம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என் ஹஸ்பண்ட்க்கு தான் இந்த புகழ் எல்லாமே போய் சேரணும். நான் பார்த்த விட என் ஹஸ்பண்ட் தான் ஷீமா மேமோட என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என்றைக்கு என் ஹஸ்பண்ட் கேசணும் அதுலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ நான் இந்த கிளாஸ்க்கு போய் நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து ஃப்ரெண்டாக கிடச்சாங்க. அவங்கள ரொம்ப ரொம்ப நான் வந்து மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்மள மாதிரி வந்து ரொம்ப லோவாக இருக்கவங்க, நம்மக்கிட்ட இந்த கேஷ் வந்து இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் அங்கே கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு அகாடமி இருக்குன்னா அது கண்டிப்பாக ஷீமா அகாடமி தான் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக ஷீமா அகாடமி போங்க, நீங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம். எனக்கு இதுக்கு போய் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஆர்டரில் எல்லாமே வந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆர்டர் கிட்ட வந்துச்சு. என்னால் எடுக்க முடியல. என்ன ரீசன் என்னால் அந்த ஆர்டர் வந்து எடுக்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோ டே முடிஞ்சிட்டு மறுநாள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு செம்ம ஃபீவர். எனக்கு போர்ட்ஃபோலியோ டே அன்னிலேருந்து எனக்கு ஃபீவரு, சரியான ஃபீவரு. ஸோ வீட்டுக்கு வந்து ஈவினிங் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தெரியும் நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சுது. எனக்கு ஷீமா மேக்கோட அகாடமி